பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக, உங்கள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் விளைவு. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த மனிதன் ஐஸ்வர்யத்தை கண்டடைவானாம். நம்முடைய ஆண்டவருடைய சுபாவங்களிலே ஒன்று, அவரால் அழைக்கப்பட்டவர்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருக்கு ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது அவருடைய சுபாவம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆரோன் குடும்பத்தாரை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். வேதம் நமக்கு மிக தெளிவாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்கு ஏராளமான வசனங்களை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல மிக மிக உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கின்ற எந்த மனிதனையும் அவர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். யாக்கோபு என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டார், அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தார். யாபேஸ் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வெறுமையாய் பணம் பொருள் மட்டும் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இன்னும் ஏராளம் அடங்கி இருக்கிறது. சமாதானம், பலன், சுகம், பாதுகாப்பு, இவைகளெல்லாம் ஆண்டவர் செய்கின்றதான ஆசீர்வாதத்தில் இருக்கின்ற ஒன்று. ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆண்டவர் செழிக்கும்படி செய்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். இப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பல விதத்திலே மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் அப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மனிதன் ஐஸ்வர்யத்தை கண்டடைகிறானாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு ஆண்டவர் ஒரு நாளும் வேதனையை கூட்ட மாட்டாராம். அப்படியானால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தினால் வருகின்ற ஐஸ்வர்யம் என்றைக்குமே நமக்கு சந்தோஷமாய் காணப்படும். அதில் எந்த வேதனையும் காணப்படுவதில்லை. ஆகவே உத்தமமான ஆசீர்வாதங்களினால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கை மிக குறைவான அனுபவத்தில் காணப்படலாம், செழிப்பை காண முடியாத ஒரு நிலைமையில் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஈசாக்கை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான் ஆக்கின கர்த்தர், யோசபாத்தை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவானாய் மாற்றின கர்த்தர், ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவானாய் மாற்றின கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்க மாட்டாரா? நம்புங்கள், என்னை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகள் முகாந்தரமாகிலும் எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை நீங்கள் நம்புங்கள். ஏதாவது ஒரு வழியில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யம் உங்கள் வீடுகளில் காணப்பட பரலோக தேவன் கிருபை பாராட்டுவாராக. நாம் ஜெபிப்போமா? எங்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில்
நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளின் முகாந்தரம் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உயர்த்துகிறீர், ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறீர். இந்த காலை நேரத்திலும் தரித்திரத்தோடு போராடுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால், வறுமையோடு போராடுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால், கடன் தொல்லையோடு போராடுகிறவர்கள் இருப்பார்கள் என்றால், உம்முடைய அதிசயத்தை கர்த்தர் விளங்க பண்ணி அவைகளில் இருந்தெல்லாம் உம்முடைய மக்களை விடுதலையாக்கி அவர்கள் அனைவரும் ஐஸ்வர்யத்தை கண்டடையத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.